இது எல்லோ டெயில் ஷீலாங்க. இதை வந்து தடியன்பாங்க, வெள்ளை ஷீலாம்பாங்க, மஞ்சவாள் ஷீலாம்பாங்க. இது அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இது வால் வந்து மஞ்சளாக இருக்கும், மீனும் வெள்ளையாக இருக்கும். நம்ம ஊளி ஷீலா எப்படின்னா கருப்பாக இருக்கும். அதை பீஸு போடும் போது கொஞ்சம் தடி தடியாக தான் போடுவோம், ஏன்னா கோப்பு முள்ளே இல்லாதனால அது மீன் கரையும். இதை நம்ம கொஞ்சம் மெலிசாக போட்டுக்கலாம். அப்போ முள் இருக்குமானா அப்படிலாம் இல்லை, நடுமுள் மட்டும்தான் உங்களுக்கு. எப்பொழுதுமே மீனை பீஸு போட்டிங்கன்னா ரொம்ப மெலீஸாக போட்டுக்காதீங்க, முறுக்கு மாதிரி இருக்கும். வறுத்து சாப்பிட்டிங்கன்னா மீனோட ஒரிஜினல் டேஸ்ட்டு தெரியாது. கொஞ்சம் கனமாக போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அந்த பீஸுக்குள்ளே ஒரு ஈரத்தன்மை இருக்கும். அந்த மீனோட ஒரிஜினல் டேஸ்ட்டை நீங்கள் ரசித்து சாப்பிட்லாங்க. அதனால தான் நான் பீஸு போடும் போது ரொம்ப மெலிசாக போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். இந்த மீன் வந்து வஞ்சரத்தை விட நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒருத்தர் கேட்டார், எப்படி இது வஞ்சரத்தை விட உண்மையிலேயே நல்லா இருக்குமா அப்படின்னார். ஒரு 4 கிலோவுக்கு மேலே இருக்கிற வஞ்சரம் குழம்பு வச்சா தேனு தாங்க. அந்த டேஸ்ட்டோட நான் இதை சொல்லலை. 1 கிலோ வஞ்சரத்தை எடுத்து குழம்பு வச்சோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஒரு மசாலா போட்டு வறுத்தோம்னா வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஷீலாவை பொறுத்த வரைக்கும் எல்லா சைஸுமே நல்லா இருக்குங்க. இதோட தலையை கூட நாங்கள் வேஸ்ட் பண்ணவே மாட்டோம். அந்த வாய் வந்து எப்படி ஒரு பெரிய வஞ்சரத்துக்கு வாயில் முள்ளெல்லாம் செத்திட்டு கொடுப்பனோ அதே மாதிரி தான் கொடுப்பேன். அந்த வாயிலேயே அவ்வளோ சதை இருக்குங்க. இதோட தலையில் பாருங்கள் எவ்வளோ நெத்திலியை சாப்பிட்டு வச்சுருக்குன்னு. இந்த நெத்திலி அவ்வளோ ருசியாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. அது கருநெத்திலி. இந்த மீன் எவ்வளோ வந்தாலும் எனக்கு பத்தவே மாட்டேங்குது. இன்றைக்கி தான் நான் பீஸ் போட்டேன்னா இன்றைக்கி தான் எனக்கு எல்லோ டெயில் ஷீலாவே வரலையே. இது ஆக்சுவலாக போன வாரம் நாங்கள் பீஸு போட்ட போது எடுத்த வீடியோங்க. ஏன் உடனே போடலன்னா அன்றைக்கி மீன் பத்தலை. ஒருத்தர் அவ்வளோ கோவம், எனக்கு மஞ்சவாள் ஷீலா வேணும். நான் இப்போ என்னங்க கடை போட்டு ஒரு 2 மணி நேரத்தில் வரேன் இல்லைங்கிறீங்க, வீட்டில் வச்சுருப்பீங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்பீங்க, எடுங்கண்ணர். சார் பாருங்கள் இத்தனை தான் வந்திருக்கேன், நான் டிக் அடிச்சிட்டேன்னா கொடுத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு. அப்போ வீட்டில் வச்சுருப்பீங்க, எடுத்துகிட்டு வாங்க மேடம்ங்கிறார். நான் சேல்ஸுக்கு கடையில் வச்சுருப்பேனா வீட்டில் கொண்டாந்து வச்சுருப்பேனா? அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை ஒரு வாட்டி நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதை பார்த்தேன். அப்போ தான் நான் சொன்னேன், சார் நான் என் பொண்ணு வந்திருந்தாங்க அப்படின்னா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக உடனே பீஸ் போட்டு எடுத்துக்கொண்டு போய் வச்சுருவேன். இன்றைக்கி என் பொண்ணு இல்லைன்னு நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், இதுக்கு ஏன் சார் நான் போய் பத்திரம் பண்ணுறேன், சேல்ஸுக்கு தானே வச்சுருப்பேன்னு விளக்கம் கொடுத்தேங்க.